ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து சிம்ப்ளிஃபை தான். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 178வது தேர்ட் கொஷின் போகலாம். இதுவும் சிம்ப்ளிஃபை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு வரவங்க எல்லாமே மேக்ஸில் ஸ்கோர் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து படிங்க. அப்போ மட்டுமே நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இது நான் என் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதனால் மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி தமிழ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுறது மேக்ஸாக வச்சுக்கோங்க. உடனே ஜிகேக்கு தாண்டிடாதீங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு டைம் வேணும். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக தமிழ் வந்து ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மேக்ஸுக்கு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிகேக்கு போங்க. ஜிகேயில் வந்து ஒரு 10 கொஷின் 20 கொஷின் நம்மளுக்கு வந்து டைம் லாஸில் இருந்தால் கூட டக்கு டக்குன்னு டிக் ஆப்ஷன் சூஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் தமிழை முடித்தோடனே மேக்ஸுக்கு ஜம்ப் ஆகிடுங்க. ஸோ ஓகே, 179 பார்த்திங்கன்னா 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க. ஸோ இதுவுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்